வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் திரு ஞானி அவர்களும் பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வடகிழக்கு மாநிலங்களில் முதன்முறையாக அசாமில் ஆட்சி அமைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. தமிழகத்தோடு சேர்த்து 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்றது. தமிழகத்தை நம்ம தனியாக விரிவாக பார்க்கலாம். இந்த செய்தி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலங்கள்லையுமே வேறு வேறு விதமான நிலைப்பாடுகள். அசாம்ல 15 ஆண்டு கால ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து, காங்கிரஸ் கட்சியோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கிறது. இடதுசாரிகள் கூட்டணி கேரளாவில் ஆட்சி அமைக்கிறாங்க. தமிழகத்தில் அவர்கள் ஒரு இடம் கூட பிடிக்கல. புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையுமே மேற்கு வங்கத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு காங்கிரஸ் போயிருக்கிறது. ஏற்கனவே ஆட்சி பொறுப்பில் இருந்த இடதுசாரி கட்சிகள் அந்த அந்தஸ்தை கூட இழந்திருக்கிறாங்க. இது எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் மக்கள் ரொம்ப தெளிவா சிந்திச்சு வாக்கு போட்டிருக்கிறாங்க, ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த நிலையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமா மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபாடுங்கிறது இருக்குல்ல, அது எப்பவுமே இந்தியாவில் இருக்கு. ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவாக சிந்திப்பதுங்கிறது சில அம்சங்கள் இருக்கும், இந்தியர்களாக சிந்திப்பதுங்கிறது. ஆனால் மற்றபடி உள்ளூர் வட்டார பிரச்சனை என்று வருகிற போது அந்தந்த வட்டாரம் சார்ந்து யோசிப்பதுங்கிறது தான் எந்த மக்களுக்குமே இயல்பு. அது வங்காளத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும், மராத்தியில் இருக்கிறவர்களாக இருந்தாலும், கேரளத்தில் இருந்தாலும் அதை இயல்பு. அந்த இயல்பை தான் நம்ம எங்கேயும் பிரதிபலிக்கிறத பார்க்குறோம். அஸ்ஸாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அங்கே ஆட்சி அமைப்பதற்கு ஒரு தேசிய கட்சி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் ஒரு 15 ஆண்டு காலம் இருக்கு. இப்போ அதை அகற்றிவிட்டு முதல் முறையாக இன்னொரு தேசிய கட்சி பாஜக வருகிறது. ஆனால் பாஜகவால் ஒரு தேசிய கட்சியாக அங்கே வர முடியல. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. அங்கே அசாம் கன பரிஷத் போல உள்ளூர் அடையாளம் இருக்கு பாருங்க, வட்டார அடையாளம். அந்த வட்டார அடையாளத்தை முன்னிறுத்தின கட்சிகள் எல்லாம் தன்னோடு சேர்த்து கொண்டுதான் பாஜக வருகிறது. அதெல்லாம் வர முடியல, தனியா வர முடியல. அப்ப அந்த வட்டார அடையாளம்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ரீஜனலிசம், ரீஜனல் ஐடென்டிட்டிங்கிறது எல்லா இடங்களிலும் முக்கியமாக இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த உள்ளூர் பிரச்சனை ஒன்றை முன்னிறுத்தி அதை தங்களால் தான் சரியாக தீர்க்க முடியும் என்று சொல்லும் பொழுதுதான் அங்கே ஒரு மாற்றத்துக்கான ஒரு இடமும் இருக்கு. பாரதிய ஜனதா அஸ்ஸாமில் இதற்கு முன்னாடி அவர்களுடைய இடம்ங்கிறது மிக குறைவாகத்தானே இருந்தது. அப்போ அதிலிருந்து பார்க்கும்பொழுது பாரதிய ஜனதாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அவர்கள் போடோ யூனியன் எல்லா சிறு சிறு இனக்குழுக்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பக்கம், அசாம் கன பரிஷத் அங்கே ஒரு கட்டத்தில் ஒரு மாணவர் கூட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆட்சியை பிடித்தார்கள். அது ஆட்சியை பிடித்ததற்கு பிறகு அவங்க சிதறி சின்னாபின்னமாகி போய் இப்பொழுது மீண்டும் அவர்கள் ஒரு குழுவாக இருக்கும் பொழுது அவர்கள் இப்பொழுது ஒரு ஜூனியர் பார்ட்னர் தான் அங்கே. இப்போ இது ஒரு பெரிய கோலிஷன். தன்னை மட்டும் முன்னிறுத்தாமல் பாரதிய ஜனதா அசாம் கன பரிஷத்தையும் போடோ மக்கள் யூனியன் எல்லாரையும் சேர்த்து தான் ஒரு பெரிய அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு. இல்லை, ஒரு கூடுதல் வசதி பிஜேபிக்கு இருக்கிறது இல்லைன்னா, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிற போது அஸ்ஸாமிலும் அங்கே நான் இருக்கிறோம், உங்களுக்கு வேண்டியதை செய்வோம் என்று ஒரு உறுதி கொடுத்து கொண்டு இருக்க முடியும். இப்ப மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இல்ல, அது எல்லா மாநிலங்களும் எல்லா மாநிலங்களும் உண்டு. இப்ப பிஜேபிக்கு இப்ப இருக்கிற அந்த வசதி இருக்குல்ல, மத்தியில் ஒரு பலமான ஆட்சியை அமைத்து நடத்தி கொண்டிருப்பது என்பது அது இங்க நிச்சயமாக பிஜேபிக்கு இந்த வாக்குறுதியை அவங்க கடந்த சட்டமன்ற தேர்தல்கள் மற்ற மாநிலங்களையும் கொடுத்தாங்க. தமிழகத்துல கூட அதை கொடுத்தாங்க. நேற்று விவாதங்கள்ல பேசுற போது கூட ஏன் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரணும்னு கேட்கிற போது மத்தியில நாங்க ஆட்சியில இருக்கிறோம், அந்த திட்டங்கள் அனைத்தையும் தமிழகத்திலையும் கொண்டுட்டு வர முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால நாங்க ஆட்சி பொறுப்பு வரணும்னு சொல்றாங்க. உங்களுடைய எண்ணமும் அதுதான். ஆனா கடந்த சட்டமன்ற தேர்தல்கள் மற்ற மாநிலங்களில் நடக்கிற போது அது சாத்தியப்படாத போது அஸ்ஸாமில் மட்டும் எப்படி சாத்தியம்? ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்படுங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏன் சாத்தியப்படலைன்னா இங்க அவங்களுடைய அமைப்பு சரியா இல்லை. தமிழ்நாடு தழுவிய கட்சி அமைப்பு என்பது அவ்வளவு நேர்த்தியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அஸ்ஸாமில் அப்படி இல்லை. அவங்க அமைப்பை மட்டும் அவங்க நம்பி இருக்கல. அங்கே பத்ரி சுட்டி காட்டினது மாதிரி மிக முக்கியமாக ஒரு பெரிய வானவில் கோலிஷன் ஒன்றை ரெயின்போ கோலிஷனை உருவாக்கி இருக்காங்க. அதையெல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிற போது இப்ப அவர்கள் மத்தியில் இருக்கிற ஆட்சியில் அதிகாரம் இருக்குல்ல, அது கூட பயன்படக்கூடிய விஷயமா இருக்கும். இதெல்லாம் இல்லாத போது அதை மட்டுமே காட்ட முடியாது. மாணவர் அமைப்புடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததா நீங்க பாக்குறீங்க? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீரியமிக்கதாக இருந்ததா பாக்குறீங்களா, இல்ல அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? எப்படி பார்க்கலாம் அது? இதுல அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அந்த இடத்துல இருந்தது RSS உடைய செயல்பாடுகளும். அது இங்க வேற 2 விஷயத்தையும் நீங்க கூட கவனிக்கணும். மற்ற எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டுட்டு பார்ப்போம். காங்கிரஸும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஐக்கிய ஜனநாயக முன்னணி, பத்ருதீன் அஜ்மல் அவருக்கு ஒரு வலுவான ஒரு முஸ்லிம் கூட்டமைப்பு, அவர்கள் ஒன்று சேரல.
இது பல நேரங்களில் வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸ் நடந்துருது. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த ஹோல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அசாம் கணபரிஷத்தோடைய அடிநாதமாக இருப்பதும் அதுதான், போடோ மக்களுடைய ஒரு கேள்வியாக இருப்பதும் அதுதான். ஒரு பெருமளவு பங்களாதேஷிலிருந்து இஸ்லாமியர்கள் அசாமுக்குள்ள நுழைந்து விடுகிறார்கள், அவர்களை வெளியேற்றணும். அது வந்து ஒரு விதத்தில் இவங்க எல்லாருக்குமான ஒரு காமன் பாயிண்டாக ஆனது. அதை மறுத்து அல்லது அதற்கு மாற்றாக ஒரு செயலை செய்வதற்கு காங்கிரஸும் இந்த பத்ருதீன் அஜ்மலுடைய அமைப்பும் ஒன்றாக வரல. இதை இவங்க செய்வாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு? இல்ல நம்பிக்கை இல்ல. பத்ருதீன் அஜ்மல் வந்து அதை உண்மையிலேயே அதை வந்து மறுத்து அதை மாற்று கேள்வி கேட்கணும். இல்லை, நாங்கள் இந்த மண்ணிலேயே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அப்படின்னு அவங்க சொல்லணும். அதை வந்து அவங்க வந்து காங்கிரஸோட சேர்ந்துதான் சொல்லியிருக்கணும். உண்மையிலேயே பாரதிய ஜனதாவுக்கு ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை அவர்கள் வைக்கணும்னா இது மூன்றாக பிளந்திருக்க கூடாது. இந்த எதிர்ப்பு வந்து இரண்டாக பிளந்திருக்க கூடாது. அது அங்க நடந்தது. கூடவே அங்க அடிப்படையில வந்து RSS நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இது கிட்டத்தட்ட முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடியே எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். எவ்வளவு இடங்கள் இவர்கள் பெறப்போகிறார்கள்ங்கிற ஒன்று மட்டும்தான் கேள்விக்குறியாக இருந்ததே தவிர பாரதிய ஜனதா ஆட்சி மாற்றத்தை இங்க கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். அதுதான் நடந்திருக்கு. இதை வந்து நம்ம இதை வைத்துக்கொண்டு இது வந்து ஒரு கேட்வே டு நார்த் ஈஸ்ட் இப்படியெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பேச முடியாது. உண்மையிலேயே பாரதிய ஜனதா பல இடங்களில் உள்ளே நுழைவதற்கான வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு மத்தியில் ஆட்சியை பிடித்தது அவர்களுக்கு அதுல ஒரு பெரிய வரம் தான். அதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் இதை பல இடங்களையும் செய்ய போகிறார்கள். ஆனா அது வந்து எல்லா இடத்துலையும் வெற்றி அடையுமா அப்படிங்கிறதுக்கு வந்து அந்தந்த உள்ளூர் கள நிலவரம் என்ன, இஷ்யூ பெரிய அளவில் இன்னும் வர முடியல. ஆனா கேரளால வாக்கு சதவீதம் என்று ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் அவங்க அடைந்திருக்கிறாங்க. கேரளா கூட அவர்களுக்கு ஒரு சக்சஸ். ஆனால் எல்லா மாநிலத்திலையும் இது இப்போ நடக்குமா அப்படிங்கிறதுக்கு வந்து அந்தந்த உள்ளூர் நிலவரத்தை நம்ம பார்க்கணும். அதுக்கு வேற யாரெல்லாம் வீக்கன் ஆறாங்க. இப்போ ஒரு விதத்துல காங்கிரஸ் இது வந்து பலவீனம் அடைவதையும் இது சேர்ந்து காண்பிக்கிறது. அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கிறோம். மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் அசுர பலத்தோட மம்தா பானர்ஜி ஆட்சியை பிடிச்சாங்கன்னு கூட நம்ம செய்தியை பார்த்தோம். எதிர்கட்சி அந்தஸ்தை காங்கிரஸ் பிடித்திருக்கிறது. ஏற்கனவே நீண்ட காலமாக ஆட்சி பொறுப்பில் இருந்த இடதுசாரிகள் வந்து ரொம்பவுமே பின்தங்கி இருக்கிறாங்க. ஆட்சி பொறுப்பை இழந்தாங்க. அதன் பிறகு அந்த எதிர்கட்சி அந்தஸ்தையும் இவங்க வந்து இழந்திருக்கிறாங்க. இந்த பயணத்தை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அங்கே இடதுசாரிகளை பொறுத்த மட்டும் அவர் கடைசியாக மம்தாவிடம் ஆட்சி இழந்த பிறகு மீண்டும் தங்களை புதுப்பித்துக் கொண்டு தங்களை அந்த தக்க வைத்துக் கொள்வதை நோக்கி எந்த பெரிய ஆக்டிவிட்டியுமே நடக்கலை. முழுக்கவுமே அவங்க அதை பற்றி ஒரு பெரிய ரிவ்யூ பண்ணினானதாவோ அந்த கடந்த காலத்துல இருந்து கற்றுக்கொண்டதாகவோ எதுவுமே நடக்கலை. பார்த்தீங்கன்னா அப்போ இதனால ஏற்பட்ட வெற்றிடம் இருக்கு பாருங்க. அந்த வெற்றிடத்தை காங்கிரஸ் நிரப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கு, பிஜேபி நிரப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கு, அவங்க எல்லாருமே நிரப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் லெப்ட் வந்து கடந்த காலத்தில் தான் ஏன் எல்லாவற்றையும் இழந்தோம், ஏன் இருந்து மீண்டும் எப்படி வருவதுங்கிறது இருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு மாற்று திட்டம் மிகப்பெரிய அளவில் அவர்கள் முன்வைக்கவும் இல்லை, செயல்படுத்தவும் இல்லை. அப்ப ஆளுங்கட்சி மீதான அந்த விமர்சனங்கள், அந்த குற்றம் குறைகள் கூட இவர்களுக்கு பெரிய அளவில் பலத்தை கொடுக்கல, சப்போர்ட் பண்ணல. அது காங்கிரஸ் அதை கல்டிவேட் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். இல்ல, அது மட்டுமே எப்போதுமே போதாது. ஆளுங்கட்சிக்கு எதிராக சொல்வது மட்டும் சொல்ல போதாது. சொல்லுகிறவர் யாருங்கிறதையும் சித்த மக்கள் இப்போதுமே பார்க்கிறார்கள். இப்ப தமிழ்நாடு தேர்தலே பார்த்தீர்களானால் ஆளுங்கட்சிக்கு எதிராக நிறைய அதிருப்தி இருந்து தெரிய வருகிறது. அதனால தான் இந்த இடம் மெஜாரிட்டி குறைஞ்சி வந்திருக்கு. ஆனால் எதிர்த்து சொல்லுகிறவர்களை உடனடியாக ஆட்சி கொண்டு வந்துட்டாருன்னா மக்கள் அதையும் செய்யல. இல்ல, இந்த இடத்துல காங்கிரஸ்க்கு வந்து அதிக இடங்கள் கிடைத்திருக்கிறதே தவிர வாக்கு சதவீதத்தில் அது குறைவுதான். இடது கூட்டணியோட ஒப்பிடும் பொழுது முதல்ல இவர்கள் இரண்டு பேருமே தனித்தனியாக போட்டியிடல, ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தங்களுக்குள்ள செய்து கொண்டார்கள். ஆனால் அதை வெளிப்படையாக செய்யல. ஏன்னா அங்க அடுத்து அதற்கான ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா கேரளால வந்து எதிர்த்து போட்டியிடுகிறார்கள். இங்க வந்து மம்தா பானர்ஜியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணுங்கிற ஒரு நிலை இருக்கு. இது எல்லாம் வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை தான் காண்பிக்குது. நீங்க இந்த இந்தியா என்பது ஒரு ஒற்றை நாடாக இருக்கும் பொழுது ஒரு கோடியில் ஒரு முகத்தையும் இன்னொரு கோடியில் இன்னொரு முகத்தையும் காண்பிப்பதுங்கிறதே ஒரு கஷ்டமான ஒரு நிலை. திரு ஞானி ஆரம்பத்திலே அதை வந்து சொன்னார் இல்லையா, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அந்த களச்சூழலை பொறுத்துதான் மக்கள் வாக்களிக்கிறாங்க போது இந்த வாதம் இங்க பொருந்துமா? அது என்ன நடக்குதுன்னா, நீங்க வந்து இந்த தகவல் அங்க போகுது இல்லையா, நம்ம வந்து ஒரு பெரிய சுவரை எழுப்பி இருந்தோம்னா இதெல்லாம் தெரியாது.
ஆனால் இந்த பக்கம் ஒருவர் திட்டிக் கொண்டு அங்க போய் அதே தலைவர்கள் ஒரே மேடையில பேசும்பொழுது இங்க இருக்கிற பத்திரிகைகள் அந்த பத்திரிகைகள் ரெண்டுமே வந்து இது ரெண்டுத்தையும் கவர் பண்றாங்க. அப்ப அங்க இருக்கிற கொஞ்சம் பேர், முக்கியமாக உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு பாரதிய ஜனதா போன்ற ஒரு எதிர்க்கட்சி என்ன பண்ணுதுன்னா, அதாவது மிக பின்னணியில தான் இருக்குது, அது வந்து முன்னாடி இல்ல, இருந்தும் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை ஸ்பெசிபிக்காவே அவங்க பேசுறாங்க. எதுக்காக வைக்கிறாங்கன்னா அவருடைய நம்பகத்தன்மை இது வந்து நம்பகத்தன்மை குலைக்க, அதுதான் நோக்கம். இல்ல அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து திரிணாமுல் மேல் எவ்வளவுதான் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இதுவே பரவாயில்லை என்ற ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்படி தள்ளப்படும் போது அவர்கள் முன்னிருந்ததை விட அதிகமான அளவுக்கு அவர்களுக்கான ஆதரவை தருகிறார்கள். அப்புறம் வாக்குகள் பிரியறது, ஒரு விருப்பத்தோடு அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறவங்களை தூக்கி அடிக்கணுங்கிற வெறியோடு மக்கள் வந்து வாக்களிக்கல. இதெல்லாம் சேருது ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு நிலை தான் பல மாநிலங்களையும் இது தொடர்ந்து நிலவி. அது கேரளா மக்கள் கன்சிடர் பண்ணல அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அங்க கள நிலவரம் எப்படின்னா, இங்க இந்த ரெண்டும் வந்து ஒரு வலுவான கட்சிகள், அதாவது இடது கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி, UDF LDF எடுத்துட்டீங்கன்னா இவர்கள் மாறி மாறி தான் ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. தமிழகத்து மாதிரி தான் இந்த முறை தான் தமிழகத்துல மாறி 2% தான் டிஃபரன்ஸ். அவ்வளவுதான். இப்ப இதுல என்ன நடந்திருக்கிறது என்றால், மூன்றாவதாக பாரதிய ஜனதா வலுப்பெற்று ஒரு கூட்டணி அமைத்தது இல்லையா, அவர்கள் முழுமையாக முதல்ல வந்து அவர்கள் இடதுசாரிகளிடமிருந்து வாக்குகளை பெறுவார்கள் சொல்லப்பட்டது. ஆனால் அங்க நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அது இல்லைன்னு புரிவாச்சு. இடதுசாரிகளுக்கு இடங்கள் கிடைத்தது. தோற்று போனது என்னன்னா வந்து காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி. அது இன்னும் கூர்மையடைந்து இன்னும் தீவிரமடைந்து பாரதிய ஜனதா வெகுவாக வாக்குகளை பெற்று ஒரு இடம் தான் கிடைச்சதே தவிர சதவீதம் அதிகரிச்சு முக்கியமான பதில் சொல்ல முக்கியமா பார்க்க வேண்டியது, பிஜேபி வந்து கேரளாவை பொறுத்த மட்டும் யாருடைய வாக்குகளை எடுக்கிறார் பாருங்கன்னா, அவர்கள் இடதுசாரிகளுடைய வாக்குகள் எடுக்கவில்லை, காங்கிரஸ் வாக்குகள் எடுக்கிறாங்க. போது அது இடதுசாரிகளுக்கு லாபகரமான அம்சமா மாறிவிட்டது. அதனாலதான் ரொம்ப கம்ஃபர்டபுளா அங்க ஜெயிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு வருடத்துக்கு முன்னாடி நாங்க தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களோட பேசிட்டு இருக்கும் பொழுது, இந்த முறை காங்கிரஸே மீண்டும் ஆட்சி அமைத்து இங்க எங்களுடைய மெத்தட் எப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கோ அது அந்த மாதிரி நடக்காது என்றுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பயங்கரமாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. ஊழல் குற்றச்சாட்டுகள் வெளியாகின. அதுக்கு பிறகு இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து எதிர்பார்த்த மாதிரி, காங்கிரஸுக்கு எதிர்பார்த்த மாதிரியான ரிசல்ட் கிடைக்கல. பாரதிய ஜனதா வலுவாகவே வந்துகிட்டே இருந்தது. முக்கியமாக அவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய இந்த SNDP-யோடைய கட்சியோட ஒரு வலுவான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. இதெல்லாம் சேர்ந்து பார்த்து தான் உங்களுக்கு வந்து உம்மன் சாண்டி மேல இருக்கக்கூடிய அதிருப்தி எல்லாம் சேர்ந்து அவங்களை தோக்கடிச்சிருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட எதிர்பார்த்த முறையில தான் வந்திருக்கு. இது எல்லாத்திலையும் வந்து நீங்க அந்தந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட கருத்து கணிப்புகள்லாம் வந்து இந்த டைரக்ஷனை காண்பிச்சிருக்கு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நோட்டாவுக்கு 5.5 லட்சம் வாக்குகள் கிடைத்திருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இது வந்து 1.3% மொத்தம் பதிவான வாக்குகள் அடிப்படையில் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட பல மடங்கு அதிகம். இப்படி நோட்டாவுக்கு போடப்படும் வாக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே போறது அப்படிங்கறத எப்படி நம்ம ஆரோக்கியமா பார்க்கலாமா? முதல்ல நோட்டாங்கிறது வந்து வாக்காளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகள்ல ஒரு உரிமை. அதை நாம் அங்கீகரிக்கணும். அதாவது உங்களுக்கு எந்த வேட்பாளரையும் பிடிக்கவில்லை என்றால், இவர்கள் யாரையுமே எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுகிற உரிமையும் உங்களுக்கு இருக்கு. இதில் யாரோ ஒருத்தரைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்தாக வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. எல்லோருமே நீங்கள் நிராகரிக்கலாம் அப்படிங்கிற உரிமை இது. ஆனால் இந்த உரிமை முழுமையான உரிமையாக கொடுக்கப்படவில்லை. அதுதான் பிரச்சனை. இந்த உரிமை வந்து நீங்கள் இந்த உரிமையை பயன்படுத்தலாம், ஆனால் அதுக்கு எந்த விளைவும் இருக்காது. அதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு தொகுதியில் வந்து ஒரு நாளைக்கு இன்னைக்கு 1% வந்திருக்க நோட்டா, எந்த காலத்திலும் நோட்டா வந்து 5 அல்லது 10% கூட வர முடியும் நான் எதிர்பார்க்கவில்லை. விட அதிகமாகலாம். இன்றைக்கு தான் சொல்றோமே தவிர நாளைக்கு என்ன ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. நாம ஒரு யூகத்தில் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு 49% நோட்டா விழுகிறது, 50% நோட்டா விழுகிறது வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அத்தனை பேர் நோட்டா போட்டதற்கு ஏதாவது சட்ட ரீதியான பயன் இருக்கிறதா? இருக்காது. ஏன்னா இந்த நோட்டா ஓட்டுகள் எல்லாம் சட்டத்தின் கீழ் செல்லாத ஓட்டுகளாகத்தான் ஒதுக்கிவிடப்படுகின்றன. அவை வந்து இறுதி ஓட்டுகளை சேர்த்துக் கொள்ளப்படுவதே இல்லை. அதனால இந்த உரிமை வந்து முழுமையான உரிமையாக கொடுக்கப்படவில்லை, அரைகுறை உரிமையாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லை, அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். நம்ம அது கேட்கணுங்கிறது நியாயம்தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தடவை அந்த தகவல் வந்திருக்கு இல்லையா, வின்னிங் மார்ஜின் லெஸ் தென் நோட்டா இன் 22 கான்ஸ்டிட்யூன்சிஸ் அப்படின்னு இந்த செய்தி இருக்கு இல்லையா, இதுதான் முக்கியமான செய்தியாக நான் பார்க்குறேன். இது வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு எலெக்ஷன்.
இதுல 22 கான்ஸ்டிட்யூன்சில இந்த மாதிரியான ஒரு நிலை வந்திருக்குன்னா அப்பொழுது இது நாளை இது பல பெர்சன்டேஜஸ் எல்லாம் போக வேண்டாம் நோட்டா, இது 1-2% இருக்கட்டும். தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கை அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கு. தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகமாக போகும்பொழுது கட்சிகள் இதை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கணும். நாம ஒரு யாரை இந்த தொகுதியில நிற்க வைப்பது, ஏன் எப்படிப்பட்ட வேட்பாளர் வேணும் நமக்கு, அதற்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறோம் முதல்ல, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வருவதற்கு நமக்கு நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியத்துக்கு பிறகுதான் ஒரு விஷயம் ஒண்ணு மாறப்போகுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி முதல் நாள்லயே நோட்டா இது நோட்டாங்கிற ஒரு பட்டனை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல வர்றதுக்கே போராட்டம் நடந்தது இல்லையா? அதனால நான் 2002 அது 49 ஓவாக இருந்த போது நான் பிரச்சாரம் பண்ணிருக்கேன். 2002 தொடங்கி 49 ஓவர் இருந்த போது பட்டனா வந்திருக்கிறதே ஒரு ஆரோக்கியமான பெரிய விஷயம். தரமான வேட்பாளர்களை நிறுத்தணும் அப்படின்னு கட்சிகள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இதை புஷ் பண்ணது நீங்க சொல்றீங்க. புஷ் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னும் அடுத்த லெவல். அது இப்ப இதை கவனிச்சிருப்பாங்க. இல்ல இப்ப நீங்க திருமாவளவனுடைய தொகுதியை நீங்க எடுத்துக்கோங்க. காட்டுமன்னார் கோவில் தொகுதியில 1042 வாக்குகள் மேல நோட்டாவில விழுந்திருக்கு. அவர் மிக குறைந்த அளவுல எண்ணிக்கையில 89, 87, அதே மாதிரி அப்பாவுடைய தொகுதியிலையும் இதேதான் நடந்திருக்கு. அப்ப இந்த வேட்பாளர்களையும் அவங்க சரியா கணிக்கல. எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நீங்க அந்த நோட்டால ஓட்டு போட்டு 1000 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு திருமாவளவன் உட்பட நிராகரிக்கிற உரிமை இருக்கு. நீங்க அந்த உரிமையை நம்ம எப்படி மறுக்க முடியும்? நீங்க திருமாவளவன் இல்லாம நிராகரிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா அவர்களுக்கு அவரையும் கூட நிராகரிக்கிற உரிமை இருக்கு. இல்ல அதான் இது நம்ம 10 சொல்லிட முடியாது. பல தொகுதிகள்ல திருமாவளவன் சேர்த்தே வைத்துக்கொள்வோம். திருமாவளவன் இந்த நோட்டாவை போட்டவர்களை ஏதோ ஒரு விதத்துல அணுகியிருந்தால், அது எப்படி இவ்வளவு பெரிய ஒரு அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சில எப்படி ஒருவரையா போய் பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஏதோ ஒரு விதத்துல அதை அணுகியிருப்பார் அப்படின்னு வைத்துக்கொள்வோம். அவர்கள் மனம் மாறி சரியாக வாக்களித்திருக்கலாம். அங்க வேற பல விஷயங்கள்லாம் நடந்ததுங்கிறது எல்லாத்தையும் நம்ம இப்போதைக்கு ஒதுக்கி வைத்து பார்ப்போம். என்னன்னு சொல்ல போனால் திருமாவளவனுக்கு எதிராக வேண்டுமென்றே கூட நோட்டா பிரச்சாரம் சாதிய நோக்கில் அதெல்லாம் நடந்திருக்கலாம். அப்ப அதையும் மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு, அந்த கடமை அந்த வேட்பாளரிடம் இருக்கு. சரி, நம்ம கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் மீதுதான் இளம் வாக்காளர்களுக்கு இல்ல வாக்காளர்களுக்கு அதிருப்தி அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டா, அதை தாண்டி நிறைய அமைப்புகள் இந்த முறை வேட்பாளர்களை நிறுத்தினாங்க. நிறைய சுயேட்சைகள் படைத்தவர்கள்லாம் இந்த முறை தேர்தல் நின்னாங்க. இந்த வாக்காளர்களுக்கு எந்த அளவுகோல்லையுமே இவங்க சரியான வேட்பாளர்னு அவங்க வராம தான் அந்த நோட்டால போட்டிருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க. வேற ஒரு சிக்கல் இருக்கு கார்த்தி. மிகச்சிறந்த வேட்பாளரை சுயேட்சை நிறுத்தலாம், ஒரு அமைப்பு நிறுத்தலாம். ஆனால் இப்படி நிறுத்தி இருக்கிறோம், இவங்க நிக்கிறாருங்கிற தகவல் இருக்குல்ல, அதை வாக்காளர்கிட்ட போய் சொல்றதுக்காக ஒரு பெரிய பலமும் அமைப்பு பலமும் வேண்டியிருக்கு. பெருவாரியான இடங்களில் இந்த ரெண்டும் கிடையாது. அதுதான் பிரச்சனை. நல்ல வேட்பாளர்களே நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட அதை மக்களிடம் வாக்காளரிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர்களை தேவைப்படக்கூடிய அமைப்பு பலமும் பண பலமும். நீங்க சொன்ன அதே கருத்தை நேற்று நாம் தமிழர்ல இருந்து கலந்துகிட்ட துரைமுருகனும் சொன்னார். இரட்டை மெழுகுவர்த்தி எங்களால பிரபலப்படுத்த முடியல அப்படின்னாரு. இதுல என்ன கேள்வி எழுதுனா, இரட்டை மெழுகுவர்த்தி அவங்களால பிரபலப்படுத்த முடியலங்கிற நியாயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது 15 நாட்கள். ஆனா சீமான பிரபலப்படுத்த வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல இல்லையா? அவரு 5வது இடத்துல வந்திருக்கிறாரு. அப்ப அங்க என்ன நடந்தது? அது மட்டுமே விஷயம் இல்ல. இங்க இந்த பணபலம் அமைப்பு பலம் நான் சொல்லும்போது 2 விஷயங்களை குறிப்பிடுறேன். கட்சி என்ற அமைப்புடைய பலம் அல்லது இயக்கத்துடைய அமைப்பு பலம். பூத் வரைக்கும் ஆட்கள் இருக்கணும், இல்லாம ஒண்ணுமே நடக்காது. அதில் நீங்க எவ்வளவு சிறந்த வேட்பாளர் நீங்கள் போட்டாலும் கட்சிக்கு பூத் கமிட்டி லெவல்ல ஆட்கள் இல்லாம அந்த சிறந்த வேட்பாளரை கூட ஜெயிக்க வைக்க முடியும். பெரிய கட்சிகளுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. பெரிய கட்சிகளுக்கு மட்டும் இது இருக்கு. 2வது பணபலம் நான் சொல்லும் போது வாக்காளருக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்காக சொல்ல, வேறு விதத்துல பணபலத்தை சொல்ல. உதாரணத்துக்கு பார்த்துங்க, இந்த தினசரி பத்திரிகைகள்ல ஒரு நாள் ஒரு முழுப்பக்க விளம்பரம் கொடுக்கிற போது கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகிடுது. ஒரு முழுப்பக்க விளம்பரத்துக்கு எல்லா தமிழ் பத்திரிகைகளும் கொடுக்க. திமுகவால சுலபமா கொடுக்க முடிகிறது, அதிமுகவால சுலபமா கொடுக்க முடிகிறது. ஆனால் மக்கள் நல கூட்டணி சார்பா ஒரு அரைப்பக்க விளம்பரம் கூட வரல. சரி, எங்க நீங்க மாற்ற வேணும்? பிஆர் ஏஜென்சியாக மாறி போன கட்சியோட செயல்பாடுகள்ல மாற்றம் வேணுமா, இல்ல வாக்காளர்கள் அதை முடிவு செய்யணுமா? அதாவது லெவல் பிளேயிங் கிரவுண்ட் இல்லாம தான் நம்ம லெவல் பிளேயிங் கிரவுண்ட் வேணும்னு கூட நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். உண்மையிலேயே இது மாற்றம் என்று பெரும்பாலான மக்கள் கருதும் பொழுது இது தேர்தல் முடிவுகள்ல வெளியாகும். அதனால நம்ம இந்த உடனே பதறி
எல்லாத்தையும் அப்படியே கையை விட்டுட்டு போயிடணுங்கிறது கிடையாது. என்னோட சந்தேகம் தான், ரொம்ப சுருக்கமான வேணும். நோட்டாவுக்கு போடக்கூடியவர்கள் எல்லாத்தையும் உற்று கவனிச்சுதான் நோட்டாவுக்கு போடுகிறார்கள் அப்படிங்கிற போது நம்ம சொன்ன இந்த அமைப்புகள் சார்ந்து சுயேட்சைகள் சார்ந்து எந்த வேட்பாளருமே அவங்க உற்று கவனிக்கல. திரு ஞானி சொல்ற மாதிரி இவ்வளவு ஒரு பக்கம் விளம்பரம் கொடுக்கணும், கட்டமைப்பு வேணுங்கிற முடிவுக்கெல்லாம் நம்ம வர வேண்டியதா. அவர்கள பல பேர் இவங்களுக்கு யாருன்னே தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்காது. பட் மயிலாப்பூர் தொகுதியில டிராபிக் ராமசாமி இருந்தார். அவர் சுயேட்சைகள்ல 2வது சுயேட்சை தான் வர்றாரு. அவர் அவரை விட பெரிய பிரபலம்ங்கிறது சுயேட்சைகள்ல யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் அப்படியும் அவர் போய் மக்கள் மனசுல சேரல. அவங்களுக்கு ஒருவேளை அதை படிச்சாலும் ஒருவேளை புரிஞ்சிருக்காது. அப்ப நமக்கு மக்கள் இன்னும் அரசியல் மயப்படணும். அவர்களுக்கு உலகத்துல என்ன நடக்குது, தன்னுடைய மாநிலத்தில் என்ன நடக்குது, தன்னுடைய கான்ஸ்டிட்யூன்சில என்ன நடக்குது, யார் என்ன அப்படிங்கறத நோக்கி அவர்கள் போகணும். திரும்ப திரும்ப கட்சிகளை நோக்கியே அவர்கள் வாக்களிச்சுட்டு இருக்க. இன்னும் நிறைய காலம் இருக்கு. டைம் பேசலாம். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் நேற்று வெளியாகியிருக்கிறது. மீண்டும் ஆட்சி பொறுப்பை அதிமுக தக்க வைக்கிறது. இது சொல்லக்கூடிய செய்தி என்ன? சொல்லக்கூடிய செய்தி 2-3 செய்தி இருக்கு. முதல் செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆளுங்கட்சி மீது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அதிருப்தி ஒன்றும் இருந்த மாதிரி தெரியவில்லை. சின்ன சின்ன முணுமுணுப்புகள், இந்த மாதிரி வருத்தங்கள் இருந்திருக்கலாமே ஒழிய ஒரு மிகப்பெரிய அளவு கோபம் இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் அந்த மாதிரியான அதிருப்தி இருந்த மாதிரி தெரியவில்லை. இரண்டாவதாக இந்த அதிருப்தி இருந்தவர்களுக்கும் கூட இதை தூக்கி எறிந்து விட்டு பதிலுக்கு திமுகவை கொண்டு வந்து விட வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய திமுக மீதான வெறி ஒன்று ஏற்பட்டதாகவும் தெரியவில்லை. ரெண்டுமே நடக்கவில்லை. ஆனால் வேற ஒன்று முக்கியமாக நடந்திருக்கிறது. சென்ற முறையை விட இந்த முறை அதிமுகவுடைய ஓட் ஷேர் குறைந்திருக்கிறது. போன முறையை விட பார்த்தோம்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். இரண்டாவது முக்கியமான அம்சம், சென்ற முறையை விட இடங்களும் குறைந்திருக்கின்றன. ஒரு மிருகபல மெஜாரிட்டியோடு மட்டுமே இருந்து கொண்டு ஆட்சி நடத்த முடியுங்கிற நிலைமை இல்லாமல் ஒரு கிட்ட ஜஸ்ட் நியர் த மெஜாரிட்டி அப்படிங்கிற அளவு ஒரு 130-115 சீட்டுக்குள்ள இருக்குங்கிறது ஒரு இன்னொரு ஆரோக்கியமான விஷயம். மூணாவது ஆரோக்கியமான விஷயம், எதிர்கட்சியாக பலமாக ஒரு கட்சி கொண்டு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சட்டமன்றம் முன்பு போல இருக்க முடியாது. வேறு விதமான சட்டமன்றம் தான் இங்க இருந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏறத்தாழ 100 பேர் எதிர்கட்சியினர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றமாக அது இருக்க போகிறது. அப்ப இந்த 100 பேரை நீங்க தினசரி வெளியே அனுப்பி கொண்டிருக்க முடியாது. தினசரி நீங்க அவையிலிருந்து நீக்கி வைக்க முடியாது. அப்படி ஒரு ஆட்சி நடத்த முடியாது. அல்லது அது மாற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த தேர்தலில் தெரிய வந்த முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைச்சிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. பத்ரி, கிட்டத்தட்ட நான் இதுல மேற்கொண்டு சேர்க்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஞானி எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. நான் பார்க்கிறது நிச்சயமாக திமுக ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸை செய்யாமல் இருந்திருந்தால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். இது ஏற்கனவே இருக்கும் ஆட்சிக்கு ஒரு என்டார்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் இதை பார்க்கல. இது எலக்டோரல் அரித்மெட்டிக்ல ஒரு சில தவறுகள் நடந்த காரணத்தினால திமுக வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. இது கேம் டு லூஸ் தேன் டு வின் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். இதை இன்னும் ஒன்று சேர்த்து சொல்லுவேன். இந்த கிரிக்கெட்ல சொல்லுவாங்க, டாஸ் ஜெயிக்கிறப்ப இஸ் டாஸ் இட்ஸ் பெட்டர் டு லூஸ் த டாஸ்னு. இந்த ஆட்சி கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ரொம்ப சவாலான ஒரு ஆட்சியா இருக்கும். நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள். இதை வலுவான ஒரு எதிர்கட்சி சட்டமன்றத்தில் இருக்கும் பொழுது அது எல்லாவற்றையும் சமாளித்து செய்வதுங்கிறது பெரிய சேலஞ்ச். ஞானி சொன்னதுல 2 விஷயத்தை நம்ம இப்ப பேசலாம். முதல்ல, முன்னாடி மாதிரிலாம் சட்டமன்றம் நடக்க முடியாது, எதிர்கட்சியை சேர்ந்து 100 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு ஞானி சொன்னார். 1967களில் அண்ணா பிரச்சாரத்துக்கு போகும்போது திமுக ஆட்சி பொறுப்புக்கு வரணும், ஆனா அனைத்து மாற்றுக் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அவையில இருக்கணும்னு பிரச்சாரத்தின் போதே பேசினார். அந்த நிலைப்பாட கட்சிகள் இப்ப எடுக்கிறது இல்லை. 234 தொகுதிகளையும் நானே நிற்பது போன்று நினைத்து வாக்காளர்கள் வாக்களிக்கணும் அப்படிங்கறதான் ஜெயலலிதாவுடைய பிரச்சார ஸ்ட்ராட்டஜி. அப்ப 100 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சியை சேர்ந்து இல்ல கூட்டணி கட்சியை சேர்ந்து 2 பேர் இங்க உள்ள இருக்கிறாங்கிறதுனாலயே சட்டமன்றம் முன்னாடி மாதிரி நடக்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? இல்ல பாமக இல்லாத, இடதுசாரிகள் இல்லாத அந்த சட்டமன்றம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இரு கட்சிகள் தானே திரும்பவும் சட்டமன்றத்தில் இருக்க போறாங்க, இது எப்படி பார்க்கலாம்? அது பரவாயில்ல. மற்ற கட்சிகள் ஜெயித்து வரணும்னா அவர்கள் இன்னும் நிறைய வேலை செய்யணும் அப்படிங்கறத வச்சுட்டு அதை நகர்த்திடுவோம். இடதுசாரிகளுக்குன்னு ஒரு அலோகேஷன்னா ஒன்றும் இல்லை.
இப்ப சில விஷயங்கள் பேசப்படாது, அது அன்பார்ச்சுனேட். அதுக்கான மாற்றம் வேற இடத்துல நடக்கணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல ஒரு 2-3 விஷயங்கள் இதுவரைக்கும் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில கொஞ்சம் ஆன்டி டெமோக்ராட்டிக்காக நடக்கிறதுனா, விவாதம் இல்லாமல் விதியை 110ங்கிறத வந்து தொடர்ந்து பயன்படுத்துவது, அது மாறணும். இன்னொன்று, பொதுவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு பயங்கரமா அந்த ஆப்போனன்ட்ஸை வந்து டான் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விதத்துல வந்து அவர்களுக்கு கோபத்தை வரவழைத்து சீண்டி ப்ரொவோக் பண்ணி உடனே இவர்கள் வந்து சிலுப்பிக்கிட்டு ஏதாவது சொல்லி உடனே அவர்களை வந்து வெளியே எக்ஸ்பென்ஸ் பண்ணி பேசுறதுக்கு இடம் கொடுக்காத. இது மாறியது என்றால் நம்ம உண்மையிலேயே ரொம்ப ஹெல்தியான ஒரு சட்டமன்றத்தை நம்ம பார்க்கலாம். அது வந்து இது ஒண்ணு மட்டும் தான் விஷயம். 2 பேர் கையில இருக்கு நான் நம்புறேன். ஒண்ணு, பிரதானமா யார் அடுத்த சபாநாயகராக வர போகிறார். நிச்சயமாக பழைய சபாநாயகர் மாதிரி இருந்தா எனக்கு நம்பிக்கை இருக்காது. நிச்சயம் நமக்கு வேறு விதமான ஒரு சபாநாயகர் தேவை. இல்ல, இது சபாநாயகர் கையில இருக்குங்கிறீங்களா, ஜெயலலிதா கையில இருக்குங்கிறீங்க? 2 பேரும் சொன்னேன். இந்த முதல்ல சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில இருக்கா? இல்ல, சபாநாயகர் ரொம்ப முக்கியமான அம்சம். ஒரு சரியான நேர்மையானவர் மதிக்கப்படக்கூடிய ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுப்பது தான் இன்னைக்கு ஜெயலலிதா முன்னால் இருக்கிற முக்கியமான வேலை. ஜெயலலிதாவுடைய கிரெடிபிலிட்டி அப்பதான் இம்ப்ரூவ் ஆகும். நிச்சயமா. அதாவது இந்த சபாநாயகர் தனக்கு பழையபடி தனக்கு ஒரு சாதகமான ஒருத்தரை போட்டுக் கொண்டிருக்கிறார் நினைக்காமல், இதை பற்றி கவலைப்படாமல் நேர்மையான ஒருத்தரை நியமித்திருக்கிறார் என்று ஜெயலலிதாவை பற்றி நம்பகத்தன்மை வருவதற்கு அவர் எப்படிப்பட்ட சபாநாயகரை தேர்ந்தெடுக்க போகிறார் என்பது முக்கியம். இல்ல, நம்ம சபாநாயகர் ஜெயலலிதா அப்படின்னு நான் பேசுறோம். நான் ஏன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிற அந்த கூடுதல் சந்தேகத்தையும் சேர்த்து இல்ல, அடுத்தது எதிர்கட்சி தலைவர். நான் அதுல ஸ்டாலின் வந்து பொறுப்பா நடந்து கொள்வார். நிச்சயமா நம்ம இந்த 3 பேரையுமே நம்ம விட்டுடும். சபாநாயகர், ஜெயலலிதா, எதிர்கட்சி தலைவரை தாண்டி ஏன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா, நம்ம இதையெல்லாம் செஞ்சா, நம்ம இப்படியெல்லாம் பேசினா நம்ம தலைமையை குளிர்விக்க முடியும், முக்கியமான பொறுப்புகளுக்கு வர முடியும்னு இவர்களாகவே நினைச்சுக்கிறாங்களா, இல்ல இதை ஊக்குவிக்கிற விதமாக இரு தலைமையுமே நடந்துக்குதா? முதல்ல நம்ம எதிர்கட்சியை விட்டுருவோம் இப்போதைக்கு. முதல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் இப்படிதான் நினைக்கிறாங்க, அது கிடையாது என்று அதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டியவர் ஜெயலலிதா. முதல்ல ஆளும் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை விட அமைச்சர்கள் தான் முக்கியம். ஏன்னா இங்க கேள்வி எழுப்புறது என்று பார்க்கும்பொழுது எதிர்கட்சியில் இருக்கிற அனைவரும் கேள்வி எழுப்புவார்கள். வலுவான ஆதாரங்களோடு தரவுகளோடு அவர்கள் வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பவர்கள் அமைச்சர்கள். அப்ப யார் அமைச்சர்களாக போகிறார்கள்? அவர்களுக்கு முழுமையான ஒரு அந்த அதிகாரத்தை கொடுத்து இதை சரியாக எதிர்கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலை என்று சொல்வது ஜெயலலிதா. இது முதல்ல நடக்கணும் ஆளும் கட்சிக்கு. எதிர்கட்சியோட ஜாப் ஈஸியர். ஆக்சுவலா அவர்கள் வந்து இந்த சீண்டலை வந்து எடுத்துக்கிட்டு பதிலுக்கு திட்டுறதுங்கிறதெல்லாம் விட்டுட்டு அல்லது வெளிநடப்பை விட்டுட்டு ரொம்ப பொறுமையோட மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை எழுப்பிக்கொண்டு, அதுவும் சும்மா பிரச்சனைகள், நாங்களா ஒரு விஷயம் நம்ம பார்க்கறது, எங்கள் ஆட்சியில் நாங்கள் சிறப்பாக செய்தோம் அப்படின்னு ஆரம்பிச்சாலே உங்க ஆட்சி என்ன வாழ்ந்து கெட்டுது அப்படின்ட்டு அது திருச்சண்டை அளவுக்கு போகும். அப்படியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு இருக்கும் பிரச்சனை இதுதான் நம்பர், இப்படிதான் இருக்கு மின்சாரம், இப்படிதான் இருக்கு கல்வி அப்படின்ட்டு நீங்க பளிச்சென்று நீங்க பேசும் பொழுது அந்த பக்கத்துல இருந்து அமைச்சர்கள் சரியான நம்பர்ஸை வச்சு ஒரு ஆர்குமெண்ட்டை கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் நிச்சயமாக இது மோசமா போனது உங்களுடைய ஆட்சியில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது அப்படித்தான் நடக்கும். ஆனால் அதை பற்றி கவலையப்படாமல் திரும்ப திரும்ப இப்ப இருக்கிற விஷயத்துக்கு வா அப்படின்னு இவங்களை கொண்டு வர வேண்டியது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட கையில இன்றைக்கு இருக்கு. அதை அவர்கள் செய்தால் பெரிய மாற்றம் வரும். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த எதிர்கட்சியில் வந்திருக்கக்கூடிய 100 பேர் இருக்காங்கல்ல, அதுல ஏராளமான நல்ல பாராளுமன்ற அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அதை நம்ம கூட சேர்த்து பார்க்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிற 100 பேர்ல எதிர்கட்சி தரப்புல நிறைய நல்ல சட்டமன்ற அனுபவமும் உடையவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பக்கம் ஆளுங்கட்சி ஏற்கனவே பொறுப்புல இருந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆமா, எதிர்கட்சிகளாக இருந்தவர்கள் இருக்காங்க. ஆனா ஆளுங்கட்சியை பொறுத்த மட்டும் எல்லோருமே வந்து உங்களுக்கு சட்டமன்ற அனுபவம் சிறப்பாக உள்ளவர்கள் தான் இருக்கிறான்னு சொல்ல முடியாது. ஆனால் இது இன்னும் பெரிய சவால் ஜெயலலிதாவுக்கு. ஏன்னா இந்த பக்கம் வந்து மிக கடுமையாக சட்டமன்றத்தை அழகாக கையாளக்கூடிய திறமையுடையவர்கள் இருக்கிறார்கள். துறை சார்ந்த கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. சரி, நீங்க சொன்ன 2வது விஷயத்துக்கு வரும். ஒரு கட்சி அப்படிங்கிறது கொள்கை தாண்டி, கோட்பாடுகள் தாண்டி, அவங்களுக்கான ஐடியாலஜி தாண்டி செயல்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு தனி மனித பிம்பங்களை முன்வைத்து தான் இன்னைக்கு கட்சிகள் பெரும்பாலும் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். இது ஆரோக்கியம் இல்லைங்கிறத தாண்டி இதுதான் கள யதார்த்தமாக இருக்கிறது. திமுகனா கருணாநிதி, ஸ்டாலின், அதிமுகனா எம்ஜிஆர், தற்போது ஜெயலலிதா, இப்படிதான் இருக்கு. இதைத்தான் எல்லா எதிர்கட்சிகளுமே பின்பற்றாங்க. நாம் தமிழர்னா அது சீமான் மட்டும்தான்.
பாமகனா அன்புமணி ஆகிய நான் அப்படின்னு வந்தாச்சு. இப்ப இவங்களுக்காக ஓட்டு போட்டிருக்கிறாங்க கட்சிகள், மக்கள் வந்து வாக்காளர்கள் இந்த இரு கட்சிகளுக்கும் இந்த பிம்பங்களை நம்பி இவங்க மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா இப்ப இந்த பிம்பங்களை நம்பாம இவங்களுக்கு ஓட்டு போடலையா? இதை எப்படி பார்க்கிறது? ஏன் இந்த கட்சிகளால வெற்றி அடைய முடியல? விஜயகாந்த நம்பல, நாம் தமிழர் கட்சியை நம்பல, சீமான நம்பல, அன்புமணி நம்பல அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? இல்ல, அது ஒரேடியாக அப்படி பண்ணிட முடியாது. நிச்சயமாக பிம்பத்துக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு. அது வந்து தேசிய அரசியல்ல இருக்கு, மாநில அரசியல்ல இருக்கு. இதை நீங்க ஒரேடியாகலாம் மாற்றிட முடியாது. மாற்றணுங்கிற அவசியமும் முழுமையாக கிடையாது. ஓரளவுக்கு வந்து பிம்பத்துக்கான ஒரு வேல்யூன்னு ஒன்று இருக்கு, இருந்துட்டு போட்டோம். ஆனால் அவர்கள் அந்த பிம்பம்ங்கிறத தாண்டி அந்த கட்சி அமைப்பு என்ற ஒன்றும் நம்முடைய அரசியல் இருக்கு. இது வந்து அந்த எக்ஸிகியூட்டிவ்கான அமெரிக்க அதிபர் முறையிலான தேர்தல் கிடையாது. உண்மையிலேயே அமெரிக்க அதிபர் முறையிலான தேர்தலில் ஒரு 5 பேர் நின்றுருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ரிசல்ட்டை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. நிச்சயமா அதுல நிறைய வித்தியாசங்கள் இருந்திருக்கும். நம்ம மற்ற கட்சிகளை கூட விட்டுருவோம். நீங்க நாம் தமிழர், பாமக, விஜயகாந்த் 3 பேரோட கட்சி எடுத்துக்கிட்டா கூட அவங்க அமைப்பு ரீதியா ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நீங்க அது அடிப்படையான விஷயம் என்னன்னா, மக்கள் வந்து இந்த நீங்க கேட்கிற கேள்வி நம்ம வேற விதமா வழங்கிக்கிறேன். இந்த தேர்தலில் திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்கிற கருத்தை ஏன் மக்கள் பெருவாரியாக நிராகரித்து விட்டார்கள்? இதோட சாராம்சம் வைத்துக் கொள்ளலாம் இந்த கேள்வி. பெருவாரியா நிராகரிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி, பிஎம்கே, நாம் தமிழர், மக்கள் நல கூட்டணி, இவர்களுக்கெல்லாம் வந்திருக்கிற ஓட்டுகள் மட்டும்தான் இந்த ஆல்டர்னேட்டிவ்கான ஓட்டுன்னு பார்க்கலாம். இது எல்லாம் மொத்தமா கூட்டினீங்கன்னா கூட இது எதுவும் 15% கூட வரல. என்ன இல்லையா? இது மொத்தமா கூட்டினீங்கன்னா கூட அப்ப தமிழ்நாட்டு பெருவாரியான மக்கள் மத்தியிலேயே ஒரு திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்றம் வேண்டும் கருதக்கூடிய போக்குள்ளவர்கள் ஒரு 15% பேர் இப்போதைக்கு இருக்கிறார்கள். இல்ல, நான் அதை இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு சந்தேகமும் நான் கேட்கிறேன். அதாவது இந்த கட்சிகள் ஜெயிக்கல, ஒரு இடம் கூட வாங்கலைங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த கட்சியில இருக்க இவங்களே வேட்பாளர்களா நின்னும் இவங்க தோத்து போயிருக்கிறாங்களே, அந்த போயிருக்கே. மிக முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, விஜயகாந்துடைய தோல்வி எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் ஏற்கனவே இப்ப கடைசியாக நமக்கு தெரிய வர்ற ஃபிகர்ஸ் படி தேமுதிகவுடைய ஓட்டு என்று இருப்பது 2.4 தான் மொத்தமே. ஆனால் தேர்தலுக்கு முன்னால எங்களோடு கூட்டணிக்கு அவர் வர வேண்டும் எத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க. ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் டிஎம்கே, கடைசியில் மக்கள் நல கூட்டணின்னு. அப்ப அத்தனை பேர் என்ன நம்பிக்கையில பண்ணிட்டு இருந்தாங்க? அவரிடம் 5% குறையாம ஓட்டு இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையில இருப்பது 2.4 தான் இப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்ப இதுதான் கலை யதார்த்தம் என்றால் இதுதான் ரிசல்ட்லயும் பிரதிபலிக்கும். இது கண்டெஸ்டட் ஓட் ஷேர்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அவ்வளவுதான். ஆனாலும் வந்து இதுல 2 பாக்குறேன். நீங்க ஒரேடியா இவர்கள் எல்லாரையும் ஒன்னா சேர்த்துற முடியாது. பாமகவுக்கு இதுல ஒரு பெரிய வெற்றி இருக்கு. இந்த திமுக அதிமுகவை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கூட பெறலைனாலும் 5% அச்சீவ் பண்ணி தனிப்பட்ட முறையில 5% தாண்டி இருக்கிறார்கள். பல இடங்கள்ல 2ஆவதா வந்திருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு வந்து முதல் இடத்துல ஒரு 3 இடத்துல இருந்தாங்க. 2 இடத்துல வந்து 2ஆவதாக இருந்துதான் தோல்விட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய இந்த 3ஆவது இடத்துக்குன்னு பலர் வந்து இருந்ததுல கிட்டத்தட்ட ஒரு தனித்தன்மையை ஓரளவுக்கு இங்க காமிச்சிருக்காங்க. அதற்கு பின்னணியில ஜாதி இருந்ததா அதெல்லாத்தையும் கூட போதிக்க விட்டு, அதை விட நான் பின்னணியில் இருக்கிற காரணமா வேற பாக்குறேன். ஜாதியை விட்டுருக்கேன், ஜாதி இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா அவங்களுக்கு கிடைச்ச தற்செயலான ஒரு வசதி தான் அது. அதாவது ஜியாகிரபிக்கலாக அவர்கள் ஒரு பகுதியிலே குவிந்திருப்பது. அவருடைய ஆதரவாளர்கள் பூராவும் ஜியாகிரபிக்கலாக வட மாநில மாவட்டங்களில் மட்டுமே குவிந்திருக்கல. இந்த வசதியினால்தான் நடந்தது. அவர்களும் தமிழ்நாடு முழுவதும் பரவி இருந்தார்கள்னு வச்சுக்கோங்க, இந்த 5% கிடைக்காமலே போயிருக்கலாம் மேபி. அல்லது அதுவும் அப்ப கூட அது கிடைச்சிருந்தாலும் கிடைச்சிருக்கலாம். நம்ம வந்து அதை விட்டுடுவோம், உறுதியா சொல்ல முடியும். இப்ப தேமுதிக எடுத்துக்கிட்டா ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி செய்த அளவுக்கான வலுவான ஒரு பிரச்சாரத்தை அவர்களால் செய்ய முடியாமல் போனது அவருடைய தலைவர், அவருடைய உடல்நலம், அவர் பேசுவது, இந்த மாதிரியான பல விஷயங்கள். நீங்க 2 பேரும் பக்கத்துல நிறுத்தி வச்சு பார்க்கும்போது பிரேமலதா ஈக்குவல் பண்ணல அப்படி இல்ல அது ஒரு ப்ராக்ஸியா தான இருக்க முடியும். என்ன பண்ணிருக்கணும், உன்ன அவங்க முழுமையா டேக் ஓவர் பண்ணிருக்கணும். என்ன வாக்களிங்கள் அரைகுறையா நீங்க செய்ய முடியாது. என்ன நீங்க கேப்டனுக்கு வாக்களிங்கள் தான் நீங்க போய் நிக்கிறீங்க. அது வந்து சரியா ஒர்க்கே ஆகல. அவங்க குறைஞ்சபட்சம் என்ன பண்ணிருக்கணும்னா, கேப்டன் உடல்நலம் சரியான அப்புறம் வருவாரு, அது வரைக்கும் நான் தான் பாத்துக்க போறேன், எனக்கு வாக்களிங்கன்னு ஸ்டாண்ட் எடுத்துக்கணும். அப்ப அது கூட இப்ப கிடைச்சது கூட கிடைச்சிருக்குமா தெரியல. அது வேற என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா அதுல மிகப்பெரிய தோல்வின்னு பார்த்தா சீமான். பட் அவர் இப்பதான் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஒரு கட்சி அமைப்பு கிடையாது. அவருக்கு ஒரு எல்லா தொகுதியிலையும் ஆட்களை நிறுத்தினாரே தவிர அதுக்கு அடிமட்டத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை நிறைய.
அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் எப்படிப்பட்ட அரசியல், இது எல்லாவற்றையுமே நமக்கு கேள்வி. இதுதான் நம்ம இறுதியா நம்ம முடிச்சிடலாம். நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில நம்ம இருக்கும். ஆளுங்கட்சி இப்படிலாம் செயல்படணும், எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இப்படி செயல்படணும்னா நம்ம பார்த்துட்டோம். இவர்களுக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் கிடையாது, இவங்க சிஸ்டத்துக்கு வெளியில தான் இருக்க போறாங்க. இருந்தாலும் இந்த 5 வருட காலத்திற்கு இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், சட்டமன்றத்துக்குள்ள இவங்க ஏற்கனவே கடந்த ஆட்சி இருக்கிற போது கூட இந்த திமுகவுக்கோ இந்த மற்ற கட்சிகளுக்கான இணைந்து செயல்பட்டதாக நம்மளால பார்க்க முடியல. வெவ்வேறு பிரச்சனைகள், வெவ்வேறு விதமான நிலைப்பாடுகள். இவங்க சிஸ்டத்துக்கு இப்ப வெளியில இருக்கிற போது எப்படிப்பட்ட செயல்பாடுகள் இவர்களுக்கு தேவையானதாக இருக்கிறது? இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டா அவர்களுக்கு ஒரு உண்மையிலேயே இடங்கள் பெறாவிட்டாலும் அவர்களுக்கு மகிழ்ச்சியா தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இங்கிருந்து ஒரு பெரிய லான்ச் பேட்ல அவருக்கு முதல்ல அவர்கள் தங்களுடைய மிகப்பெரிய எதிரியாக நினைத்த விஜயகாந்த் கட்சி அடி வாங்கிருச்சு பெரிய அளவுக்கு. அப்ப இவர்கள் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு தங்களுடைய இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல், மாற்று பட்ஜெட், அதெல்லாம் அவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு தான் போவாங்க. மேபி ஜாதி அரசியலை கூர்மையாக்குவதுங்கிறது இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கும். முன்னெடுத்துட்டு போகணும், இதெல்லாம் முன்னெடுத்துட்டு போவாங்க அப்படிங்கறத நான் விரும்புறேன். அது மாதிரி நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். நான் மீதி இருக்கிறவங்கள முக்கியமா பாக்குறது, தொடர்ந்து வெளியில சட்டமன்றத்துக்கு வெளியில இயங்கக்கூடியவர்கள்னா இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து தொடர்ந்து சமூகத்தில் வேலை பண்ணுவாங்க நான் நம்புறேன். அது ஒத்துக்கிறேன். ஏன்னா அவர்களுக்கு தேர்தல் அரசியலை தாண்டி ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கு. ஒன்று பொருளாதார அளவிலையும், இன்னொன்று தலித்துகளுடைய நலன், ஜாதி அரசியலை உடைப்பதுங்கிறதுலயும் இந்த 3 பேருக்கும், 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மிக முக்கியமான பங்கு இருக்கு. அதை அவர்கள் நேத்திக்கே அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய பாதைங்கிறதுல தேர்தல் ஒரு சிறு புள்ளி தான். அதை தாண்டி அவர்கள் போயிட்டே இருக்கணும். அதனால இவர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய இடம் இருக்கு. அவங்களுடைய எல்லாமே 2019 லோக்சபா தேர்தல் வரும்போது மீண்டும் யாரோடு சேரப்போகிறார்கள் அடுத்த விளையாட்டாக மாறி. தேர்தல் அரசியலை தாண்டி இதெல்லாம் அவங்க செய்யணும். செஞ்சா அவங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு மிக்க நன்றி. நேயர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.